சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் கொடூரமாக கேட்கப்பட்ட வினாக்கள் ஒருபுறமும், 90 மார்க் கேட்ட எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஈஸியா இருந்துச்சு. 70 மார்க் கேட்ட எங்களுக்கு வச்சாங்க ஆப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, ரொம்ப கடினமாக இருந்ததாக மாணவர்களுடைய கருத்துக்கள பார்க்க முடிகிறது. ஒரு சில மாணவர்கள் மிக கடினம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வெரி வொர்ஸ்ட்டா? இல்ல வொர்ஸ்ட்டா? ஈஸியா? இந்த 3த்துல என்ன அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி வெரி வொர்ஸ்ட்ன்ற கமெண்ட் அதிகமா வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா, இந்த வருஷமே ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சம்பவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 11th தமிழ்ல இருந்தே நமக்கு பிரச்சனை தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் 11th பிசிக்ஸ்க்கான ஆன்சர் கீயை வந்து பார்க்க போறோம். ஆன்சர் கீயை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம டெலகிராம்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஏ டைப், பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டலா 2 டைப் இருக்காங்க. 2 டைப்க்கான ஆன்சர் கீயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்ல அப்டேட் ஆகும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது. முடிந்த அளவுக்கு எளிமையான முறையில தேர்வுத்தாள்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர்வுத்தாள்கள் இப்ப நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா டிக் பண்ண போறதுல ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. வினாத்தாள்கள் என்னத்தான் கடினமாக வந்து கேட்டாலும் கூட விடைத்தாள்கள் திருத்தக்கூடிய பணிகள் என்பது மிக எளிமையாக இருக்கும். அதை வந்து மாணவர்கள் பெரிதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கே கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் தோன்றுது. அதாவது மாணவ செல்வங்கள், தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைத்து விதத்திலும் தயாரானதாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே டைமிங் 10 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீட்டெயில் பெருசா நீங்க எழுதிருக்க மாட்டீங்க. 11th எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 7 டீட்டெயில கம்பல்சரி எழுதணும். 7 டீட்டெயில் எழுதினா தான் 35 மார்க் வரும். பட் ஆனால் நம்ம பசங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ல பாதி மார்க்கே 35 தான். அவங்களுக்கு டீட்டெயில் மட்டுமே 35. அப்ப பார்த்துக்கோங்க. 2 மார்க் இருக்கு, 3 மார்க் இருக்கு, 1 மார்க் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கு கடந்த முறை 70% எளிமையான முறையில் கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. இந்த முறை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லணும் சில குட்டீஸ். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மறக்க முடியாத சம்பவமா பிசிக்ஸ் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஏ டைப், பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்க்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்சர் கீயுமே வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்முடைய சேனலோட நீங்க தொடர்ந்து இணைந்திருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கூட 11th பிசிக்ஸ் ஓரளவு ஈஸி அப்படின்னு என்னாலுமே கூட சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் டஃபாக தான் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சில குட்டீஸ். மறக்காம வந்து டெலியில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 130 அல்லது 140க்குள்ள உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து சேர்ந்துரும். ஓகேங்களா? ஏ டைப்க்கு வரும், பி டைப்க்கு வரும். 2 டைப்புமே தனித்தனி ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா வரும் சில குட்டீஸ். நன்றி.